அனுபவ ரீதியான ஒரு தக்வாவுடைய மூமின் நல்ல ஒரு வியாபாரத்தில் உயர்ந்த ஸ்தானியில் அவர் இருக்கக்கூடிய நேரத்தில் 2 செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று அதிகப்படியான தான தர்மம், இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கடையை திறந்த உடனே ஏதாவது ஒரு அவுராது, கடையை திறந்த உடனே ஏதாவது ஒரு அவுராது அல்லது வியாபாரத்தை ஆரம்ப நேரத்தில் துவக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய நினைவுகளோடு, ரப்புடைய திக்ர்களோடு, ஃபிக்ர்களோடு அவர் ஆரம்பித்திருப்பார். இந்த ஒன்று தான் அவருக்கு பல வெற்றிகளை ஈட்டு தருமே ஒழிய, இரையச்சம் இல்லாமல் இறை நினைவுகள் அற்று போய் ஒருத்தர் வியாபாரத்தை ஆரம்பித்தார், தொழுகையும் இல்லை இபாதத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுன்னு சொன்னால், வியாபாரம் என்னமோ நடக்கிற மாதிரி நடக்கும், ஆனால் கூடிய விரைவில் அவரும் படுத்துடுவார், அவர் வியாபாரமும் படுத்துடும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு வழிவகை வெற்றியின் பக்கம் நம்மை கொண்டு செல்லாதா? உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் வைத்து விடாதா? பொதுவாக வியாபாரம், தொழில்துறை அல்லது உத்தியோகம் அல்லது ஒரு இடத்துல பணி செய்யக்கூடிய சூழல், இதில் கிடைக்கக்கூடிய ரிசுக்கின் மூலமாக என்னுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து விடாதா? அடுத்த கட்டம் முன்னேற்றத்தில் சென்று அந்த முன்னேற்றத்தில் மேலும் மேலும் முன்னேறி கொண்டே என்னால் இருக்க முடியாதா என்று ஏங்கி தவிக்கின்ற மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய வெகுமதிகளை தந்திருக்கிறார். திக்ரால், துஆவால், குர்ஆனுடைய திலாவத்தால் நிறைய வெகுமதிகளை தந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இன்று நீங்கள் முஸ்லிம்களுடைய வியாபாரத்தினுடைய பரக்கத்தை நீங்கள் பட்டியல் போட்டீர்களேயானால், அவர்களிடத்தில் 2 விஷயங்கள் குறிப்பாக இருப்பதை உங்களால் உணர முடியும். நல்ல அனுபவ ரீதியான ஒரு தக்வாவுடைய மூமின் நல்ல ஒரு வியாபாரத்தில் உயர்ந்த ஸ்தானியில் அவர் இருக்கக்கூடிய நேரத்தில் 2 செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று அதிகப்படியான தான தர்மம், இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கடையை திறந்த உடனே ஏதாவது ஒரு அவுராது, கடையை திறந்த உடனே ஏதாவது ஒரு அவுராது அல்லது வியாபாரத்தை ஆரம்ப நேரத்தில் துவக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய நினைவுகளோடு, ரப்புடைய திக்ர்களோடு, ஃபிக்ர்களோடு அவர் ஆரம்பித்திருப்பார். இந்த ஒன்று தான் அவருக்கு பல வெற்றிகளை ஈட்டு தருமே ஒழிய, இரையச்சம் இல்லாமல் இறை நினைவுகள் அற்று போய் ஒருத்தர் வியாபாரத்தை ஆரம்பித்தார், தொழுகையும் இல்லை இபாதத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுன்னு சொன்னால், வியாபாரம் என்னமோ நடக்கிற மாதிரி நடக்கும், ஆனால் கூடிய விரைவில் அவரும் படுத்துடுவார், அவர் வியாபாரமும் படுத்துடும். அப்போது என்றைக்குமே வியாபாரமும் அல்லது நாம் செய்யக்கூடிய பணிகளும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். மேலும் 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 லாபங்கள் அதிகமாகி முன்னேற்றத்தின் பக்கம் தொடர்ந்து செல்வத்தில் விருத்தி, பலவிதமான உயர்வுகள், பதவிகள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ், அந்த மூமினுக்கு ஜாக்பாட்டு தான், ஒரு பெரும் அதிர்ஷ்டம் தான். அந்த அதிர்ஷ்டத்தை உங்களுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபாவோடு உங்களை நாடி வந்திருக்கிறேன். அது வியாபாரமாகவும் இருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய பணியாகவும் இருக்கலாம், அல்லது வேறு வகையாக புதிதாக ஒரு தொழிலை நீங்கள் தொடங்க இருக்கிறீர்கள் அதாகவும் இருக்கலாம். பணம் கொட்டென்று கொட்டக்கூடிய, உங்களுடைய தேவைகள் பரிபூர்ணமான முறையில் நிறைவேறக்கூடிய, அதிசயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான வசீஃபா உங்களுக்கு சொல்லப்படுகிறது. சலவாத்து, முன்பின் சலவாத்து 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். தரூதே இப்ராஹிமாக இருந்தால் மிகவும் நல்லது. அத்திஹியாத்தில் ஓதுறோம் இல்லையா, இந்த தரூதாக இருந்தால் மிகவும் நல்லது. அதுக்கப்புறமாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். திரும்பவும் சொல்கிறேன், லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். திரும்பவும் சொல்கிறேன், லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். திரும்பவும் சொல்கிறேன், லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். 141 முறை இதை ஓதிவிட வேண்டும். 141 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் மனமுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு வியாபார ஸ்தாபனத்திற்கு நீங்கள் சென்றீர்களேயானால், அது உங்களுடைய உரிமையான வியாபார ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வேறு ஒரு இடத்துல பணிபுரிஞ்சாலும் சரி, போன உடனே
2 ரக்காத் தொழுவதை உங்களுக்குள்ளேயே ஒரு வாஜிபம் மாதிரி ஆக்கி கொள்ளுங்க. இதுக்கு வந்து சலாத்தே ஹாஜத் என்று சொல்வார்கள். தேவையை நாடி தொழும் தொழுகை. அது உங்களுடைய வியாபார ஸ்தாபனத்தில் தான் அப்படின்ட்டு இல்லை. இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் நிற்கிறீங்க, இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அவருக்காக சேர்த்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த தொழுகை அடுத்த கட்டமாக உங்களையே முதலாளியாக ஆக்கிவிடக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை தந்துவிடும். அந்த அளவுக்கு விஸ்தீர்ணத்தை பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சலாத்தே ஹாஜத் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழுகை 2 ரக்காத் தொழுகை. அதுக்கு பிறகு இந்த வசீஃபாவை தொடர்ந்து நீங்கள் ஓதுவதாகிறது செல்வத்தை பீத்து கொண்டு உங்கள் பக்கம் கொட்டு வைக்கும். அதே போல அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு கிடைத்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, வெற்றியின் வாசல்கள் திறந்து அந்த வெற்றியின் வாசலில் நீங்கள் பெரிய அளவுக்கு முன்னேறி சென்று உயர்ந்த லட்சியத்தை நீங்கள் அடைவதற்கு இந்த ஒரு வசீஃபா துணை செய்யும் என்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த ஒரு மாபெரும் நேமத். கண்ணியத்திற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ வசீஃபாக்களை கற்றுக் கொடுத்து எத்தனையோ பணக்காரர்களை உருவாக்குனாங்க, செல்வந்தர்களை உருவாக்குனாங்க. ஹஜ்ரத் உஸ்மானே கனி, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் போன்ற பெரும் பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வசீஃபாக்களை, அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழிகளை பற்றி பிடித்து தான் வெற்றி அடைந்தாங்க. அதனால் இந்த ஒரு அற்புதமான வசீஃபா லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்லி என்ற இந்த வசீஃபா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த வெற்றியை தரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தாலே ஆச்சரியப்படுவீங்க. லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்லி, வானங்கள் பூமியில் உள்ள அனைத்துமே அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம். இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத், நிச்சயமாக அல்லாஹு தாலா செல்வந்தனாக தேவையற்றவனாக இருக்கிறான், புகழுக்குரியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பொருள்படக்கூடிய, நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான், புகழுக்குரியவனாக இருக்கிறான் என்று பொருள்படக்கூடிய இந்த ஒரு அற்புதமான வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் நல்ல மாற்றத்தை தரட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொல்லித்தந்த எமக்காக துவா செய்யுங்க. ஜஸாக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எம்முடைய புதிய சேனல் ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் முழு ஒத்துழைப்பை தாருங்கள், ஆதரவை தாருங்கள். அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதற்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.